எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறைந்துவிட்ட ஜே.கே. என்ற ஜெயகாந்தன் அவர்களுடைய 90வது பிறந்த தினம் ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி. அவர் 1934ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கடலூரில் பிறந்தவர். 70களிலே நான் இலக்கிய பிரவேசம் செய்த காலப்பகுதியிலே கூடுதலாக படித்தது ஜெயகாந்தனுடைய படைப்புகளைத்தான். 70ஆம் ஆண்டு முதல் 75ஆம் ஆண்டுக்குள் அவருடைய பெரும்பாலான படைப்புகளை அக்காலப்பகுதியிலே அவருடைய சிறுகதைகள், குறுநாவல்கள், தொடர்கதைகள் ஆனந்தவிடன் இதழிலே வெளிவந்தன. உன்னைப் போல் ஒருவன், யாருக்காக அழுதான், பார்சுக்கு போ, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஒரு மனிதன் ஒரு உலகம், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் முதலான பல படைப்புகளை நாம் அக்கால பகுதியிலே படித்தோம். என்னை ஈழத்து இலக்கிய உலகுக்கு அறிமுகப்படுத்திய மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவருடைய ஒரு நல்ல நண்பராக ஜெயகாந்தன் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஜெயகாந்தனும் அவரும் தமிழ்நாட்டிலே மகாபலிபுரம் மற்றும் பல இடங்களுக்கு சென்று வந்து அந்த படங்களை கூட மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்கள் தன்னுடைய யாழ்ப்பாணம் மல்லிகை காரியாலயத்திலே பிரேம் பண்ணி சுவரிலே வைத்திருந்தார். அவ்வளவு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஜீவா தமிழகம் செல்லும் பொழுதெல்லாம் ஜெயகாந்தனை சந்திக்க தவறுவதில்லை. பின்னாளில் ஜெயகாந்தனுடைய கருத்து நிலைகள் சற்று மாற்றமடைந்து கொண்டு சென்ற பொழுது, முக்கியமாக ஜெயகாந்தன் சோவியத் சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாசறையில் வளர்ந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இலக்கியவாதியின் அரசியல் உலக அனுபவங்கள் என்ற தொடரிலே, அது துக்ளக் அவர்களுடைய துக்ளக் பத்திரிகையில தொடர்ந்து வெளிவந்தது. ஒரு காலகட்டத்திலே இடதுசாரி இயக்கங்களுடன் நெருக்கமாக இருந்த ஜெயகாந்தன் அவர்கள் அந்த இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களால் தயாரிக்கப்பட்ட பாதை தெரியுது பார் என்ற படத்திலும் அவர் எழுதிய ஒரு பாடல் இடம்பெற்றது. அந்த படத்திலும் கூட அவர் சில காட்சிகளில் தோன்றினார். எனினும் அவருக்கு அந்த திரைப்படத்திலே நடிப்பதற்கான விருப்பமே இல்லை. தான் அரிதாரம் பூசிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். அந்த திரைப்படத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், அந்த திரைப்படத்தில் தன்னுடைய காட்சிகளை நீக்கிவிடுமாறு அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த நீளம் கருதி அந்த காட்சிகள் தத்தரிக்கப்பட்டன. அந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் MP ஸ்ரீனிவாசன். அவர் ஜெயகாந்தனுடைய நல்லதொரு நண்பர். அவருடைய அந்த நட்பின் நிமித்தம் பார்சுக்கு போ என்ற ஒரு நாவலை, தொடர்கதையை ஜெயகாந்தன் எழுதியிருக்கின்றார். ஜெயகாந்தன் பற்றி எமக்கு அக்கால பகுதியிலே அவருடைய படைப்புகளை படிக்கின்ற அந்த 70 காலப்பகுதியிலே அவர் ஒரு கோபக்காரர், அவருடன் நெருங்குவது கொஞ்சம் கஷ்டம் என்றெல்லாம் சில கற்பிதங்கள் சொல்லப்பட்டிருந்தபடியினால், நான் 84ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு சென்ற பொழுது பல எழுத்தாளர்களை அந்த காலப்பகுதியிலே சந்தித்தேன். ஆனால் ஜெயகாந்தனை நான் சந்திப்பதற்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது, சந்திக்கவில்லை. எனினும் சென்னையிலிருந்து பல மைல் தூரத்தில் இருக்கின்ற, நூற்றுக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கின்ற இடைச்செவல் கிராமத்தில் இருக்கின்ற, திருநெல்வேலி இடைச்செவல் கிராமத்திலே
கோவில்பட்டிக்கு அருகாமையில் டி. ராஜநாராயணனை நான் சந்தித்த பொழுது அவர் கேட்டார், ஜெயகாந்தனை சென்னையிலே சந்திக்கவில்லையா என்று. இல்லை ஐயா, நான் அவரை சந்திக்கவில்லை. எனக்கு அவரை சந்திப்பதற்கு ஒரு சற்று தயக்கமாக இருந்தது. அவர் கோபக்காரன் என்றெல்லாம் சொல்கிறார். அப்படி அவர் இல்லை, நீங்கள் தவறாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார், அப்படி அல்ல, பழகுவதற்கு இனிமையானவர் என்று சொல்லி, அடுத்த முறை வந்தால் நீங்கள் கட்டாயம் சந்தியுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நான் பின்னாளிலே நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 90களிலே நான் தமிழ்நாட்டுக்கு சென்ற பொழுது நான் ஜெயகாந்தனை சென்று பார்த்தேன். இது பற்றி ஜெயகாந்தனை பற்றிய பதிவுகளில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். சுமார் 2 மணி நேரம் அவருடன் உரையாடி விட்டு வந்தேன். பின்னாளில் நாம் இலங்கையில் கொழும்பில் 2011ஆம் ஆண்டு அனைத்துலக தமிழ் எழுத்தாளர் மகாநாட்டை நடத்திய பொழுது ஜெயகாந்தனுடைய ஒரு நல்ல ஒரு அருமை நண்பர், கனடாவில் வசிக்கின்ற கனடா மூர்த்தி அவர்கள் எடுத்த ஒரு ஆவணப்படத்தை நாங்கள் அந்த மகாநாட்டிலே காண்பித்தோம். அதற்காக அனுமதி பெற வேண்டியிருந்தது. ஜெயகாந்தனுக்கு தொலைபேசி ஊடாக அனுமதியை பெற்று தாராளமாக நீங்கள் அந்த ஆவணப்படத்தை காண்பியுங்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய மகாநாட்டின் முதல் நாள் இரவு நிகழ்ச்சியிலே அந்த ஆவணப்படத்தை காண்பித்தது மட்டுமன்றி, அந்த ஆவணப்படத்தை பின்னாளிலே நாங்கள் மெல்பர்னில் இந்த பிக் தமிழ் காணொளியை உங்களுக்கு வழங்குகின்ற அருமை நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இல்லத்திலும் நாங்கள் அதனை சில இலக்கிய நண்பர்கள் மத்தியில் அதனை போட்டு காண்பித்தோம். ஜெயகாந்தன் 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சுகவீனமுற்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது 2008ஆம் ஆண்டு ஜனவரியில் நான் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியில் தாமரை இதழின் ஆசிரியராக விளங்கிய தோழர் மகேந்திரனுடன் ஜெயகாந்தனை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று பார்த்து உரையாடிவிட்டு வந்தேன். ஜெயகாந்தன் குறித்து பல பதிவுகளை தொடர்ந்து எழுதி வந்திருக்கின்றேன். ஜெயகாந்தன் சிறுகதை, நாவல், கட்டுரை அப்பால் திரைப்படங்களிலும் சம்பந்தப்பட்டிருந்தார். அவருடைய யாருக்காக அழுதான், உன்னை போல் ஒருவன், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், புதுச்செரிப்பு கடிக்கும், ஊருக்கு 100 பேர் முதலான படைப்புகள் எல்லாம் திரைப்படங்களாக வெளிவந்திருக்கின்றன. ஜெயகாந்தனும் தமிழ் சினிமாவும் என்று ஒரு விரிவான கட்டுரையை நான் எழுதியிருக்கின்றேன். அக்கட்டுரை இலங்கையில் ஊடகங்களிலும் சில புலம்பெயர்ந்த நாடுகளில் எமது நண்பர்கள் வெளியிடுகின்ற ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன. கடந்த ஆண்டு வெளிவந்த சினிமா பார்த்ததும் கேட்டதும் என்ற நூலிலும் ஜெயகாந்தனை பற்றிய ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. ஜெயகாந்தன் ஒரு காலகட்டத்திலே எம்மை போன்ற எழுத்தாளர்களுக்கு ஆதர்சமாக விளங்கியவர். அவருடைய இந்த 90வது பிறந்த தின காலகட்டத்திலே அவரை நினைவு கூர்ந்து என்னுடைய இந்த கருத்துக்களை இங்கே தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.